90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். பிஎஸ்சி நர்சிங், பேராமெடிக்கல் இது 2 கோர்ஸஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு நீங்கள் வந்து 3.5 lakhs வரைக்கும் சேலரி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ எந்த கோர்ஸஸ் பெஸ்ட்டான கோர்ஸஸ், எந்த கோர்ஸஸ் படித்து முடிச்சதும் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணலாம் அண்ட் 100% வந்து ஜாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12th முடிச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸஸ் பொறுத்து தான் உங்களுடைய ஃப்யூச்சரே இருக்குது. பட் இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ எப்போவுமே நீங்கள் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது டோன்ட் சூஸ் பிளைண்ட்லி. இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் பெஸ்ட்டான கோர்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சது உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருக்கும், ஹை சேலரி கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி நர்சிங் வெஸ் பேராமெடிக்கல் 2 கோர்ஸஸ்க்கு உள்ள டூரேஷன், ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், சிலபஸ் எந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க, அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ இருக்கும், அண்ட் படித்து அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி எவ்வளோ இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரி இருக்கும், டியூட்டி ஹவர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப்ஸ் ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஸ்கோப் எந்த மாதிரி இருக்குது, இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கே ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். எந்த கோர்ஸஸ் படிக்கலாம், எந்த கோர்ஸஸ் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரிய வரும். 50% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நர்சிங் நீட்னஸ் இருக்காது, வேலை கிடைக்காது, ஜாப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல்னால எல்லாருமே வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி நிறைய மிஸ் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டூரேஷன் அண்ட் ஃபீஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு 4 year நீங்கள் படிப்பீங்க. பேராமெடிக்கலில் கோர்சஸ், அதாவது அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு 2 year 3 year கோர்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டூரேஷன்னு நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபீஸ் பொறுத்தளவு கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அந்தளவுக்கு ஆகாது. உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கும். ஸோ ஒன்லி நீங்கள் வந்து உங்களுடைய புக்ஸுக்கு ஒரு சிலது மட்டும் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவு அதுக்குமே வந்து அந்தளவுக்கு ஆகாது. பிகாஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் பொறுத்து கவர்மெண்ட்டில் வந்து சீட் கிடைக்கும்போது ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. பேராமெடிக்கல் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் ஒரு சில கோர்ஸஸ்க்கு மட்டும் தான் ஹாஸ்டல் வந்து கொடுக்குறாங்க. அதர் கோர்ஸஸ்க்கு வந்து ஹாஸ்டல் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு மோஸ்ட்லி எபோவ் lakhsக்கு மேலே இருக்கும். அது காலேஜ் வைஸாக டிஃபர் ஆகும். இதுவே வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவு ஃபீஸ் வந்து எபோவ் 80K மேலேயே இருக்கும். அது வந்து இவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காலேஜ் வைஸாக வந்து டிஃபர் ஆகும். மேக்ஸிமம் வந்து பிஎஸ்சி நர்சிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். செகண்ட் ஒன் சிலபஸ். ஸோ இதில் வந்து நர்சிங்கை பொறுத்தளவு அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபாலஜி, ஃபார்மகாலஜி, மெடிக்கல், சர்ஜிக்கல், கம்யூனிட்டி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து 3rd year 4th year வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து தியரியும் படிப்பீங்க, ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பிகாஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைடும் டீச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அங்கேயே லேர்ன் பண்ணணும். அண்ட் இதுலேயே பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக படிக்கிறீங்கன்னா ஸோ அதில் எக்ஸ்ரே பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்ரேஷன் டேட்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ ஓட்டியில் எந்த மாதிரி பேஷண்ட் வராங்க, எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றி படிப்பீங்க. எம்எல்டி படிச்சிங்கன்னா லேப், ஸோ பிளட் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து அத்தரைஸ் பண்ணுறது, இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை பற்றி படிப்பீங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வித்தின் 3 yearsக்குள்ளே நீங்கள் வந்து கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தியரி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலும் இருக்கும். 3rd one பொறுத்தளவு ஜாப் ரோல்ஸ். அதை ஒன்ஸ் இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதும் நர்சிங்கை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஷண்ட் சைடு தான் உங்களுடைய ஒர்க் லோட் இருக்கும். அதை வைட்டல் செக் பண்ணுறது, wound கிளீனிங், அசிஸ்டிங் டாக்டர்ஸ், ஹேண்ட்லிங் பேஷண்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் டேரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் பேஷண்ட். உங்களோட ஒர்க் லோட் ஃபுல்லுமே வந்து பேஷண்ட் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பேராமெடிக்கல் பொறுத்தளவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்ரேஷன் டேட்டர்னா ஆப்ரேஷன் டேட்டர் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறீங்க. இதுவே எம்எல்டி படித்தா லேப் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. டயாலிசிஸ் படித்தா அந்த கிட்னி சென்டரில் வந்து எப்படி வந்து டயாலிசிஸ் மிஷினை கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி படிக்கிறீங்க. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து செப்பரேட்டாக நீங்கள் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஒர்க் லோடும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நர்சிங்கை பொறுத்தளவு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பேராமெடிக்கல் பொறுத்தளவு ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் நர்சிங்கை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஷண்ட், அட்டெண்டர் இந்த மாதிரி டீலிங் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு கொஞ்சம் வந்து லெஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது பேஷண்ட் கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுடைய ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் நர்சிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். நர்சிங்கை பொறுத்தவரை சடன்லி பேஷண்ட் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிரும், மயக்கம் வந்துடும், என்ன வேணால் நடந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து எல்லாமே அதை டேக் கேர் பண்ணி எல்லாமே பண்ணணும். ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், பிளட் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, பேஷண்ட் ஷிஃப்டிங்லேருந்து, ரிசீவிங், ஆப்ரேஷன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, ரிசீவிங் இந்த மாதிரி நிறைய ஒர்க் லோடு அந்த டியூட்டி ஹவர்ஸ்க்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் மைண்டு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கலாம். எங்களுடைய டியூட்டி ஹவர்ஸ்லேயே வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த டியூட்டி ஹவர்ஸில் நம்ம அந்த டார்கெட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஒர்க் எல்லாம் முடிக்கணும். சப்போஸ் முடிக்கலைன்னா ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். நம்ம முடிக்கலை, ஸோ நெக்ஸ்ட்டு டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே விட முடியாது. எல்லாமே நம்ம பண்ணால் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபாரினில் நம்ம ஊரில் இருந்து எல்லா ஊர்லையும் இதே தான். எங்கேயுமே எந்த சேஞ்சஸ் இருக்காது. நம்ம ஒர்க்கு நம்ம தான் முடிக்கணும். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஒன்று சேலரி. பிகாஸ் எல்லாருமே கோர்சஸ் படிக்கிறது படித்து முடிச்சது ஹை சேலரி வேணும், ஜாப் வேகன்சி வேணும்னு சொல்லி. பட் இதில் கோர்சஸ்க்கான சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தலாம். பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் இந்த 2 கோர்சஸுமே ஸ்டார்டிங்கில் லோ தான், அதாவது கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுத்திருந்தாலும், ஈவன் நீங்கள் 3 இயர் கோர்சஸ் பேராமெடிக்கல் படிச்சிருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் சேலரி கிடைக்கும். ஈவன் நீங்கள் 3 இயர் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பிஎஸ்சி நர்சிங்கை விட அதிகமான சேலரி வாங்கக்கூடிய நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் படித்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு ஃப்ரெஷருக்கு வந்து சேலரி வந்து 15K மேலேயே இருக்கும். இன்னும் ஃபியூச்சரில் வந்து எபோவ் 30 வரைக்கும் கிடைக்கலாம். அது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டலை பொறுத்து எப்போவுமே வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய சிட்டி சைடு ஒர்க் பண்ணும்போது சேலரி எப்போவுமே அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து நம்ம சொல்லவே வேணாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சேலரி வந்து எபோவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி அதிகமாகவே கிடைக்கும். பேராமெடிக்கல் பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் வந்து சேம் தான், ஈக்குவல் டு பிஎஸ்சி நர்சிங் அளவு தான். ஸ்டார்டிங்கில் 12 to 15K வரைக்கும் கிடைக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டலை பொறுத்து. ஸோ கவர்மெண்ட் வந்து 35, 45 இதுக்கும் மேலேயும் கிடைக்கும். அதுவும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சேம் டைமில் நர்சிங் படிக்கிறதுல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. நர்சிங்கை ஸ்டாஃபாக சீனியர் நர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எபோவ் 70க்கு மேலே நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸஸ்க்கு சேலரி, நீங்கள் நர்ஸாக மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஸோ அதிகமான ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சேலரி வந்து லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நம்மளுடைய சேனலில் என்னென்ன பெஸ்ட்டான பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, டோட்டல் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ ஆகும், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். 5th ஒன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் நைட் டியூட்டி. அதாவது டியூட்டி ஹவர்ஸை பற்றி பார்க்கலாம். டியூட்டி பொறுத்தளவு நர்சிங்கில் மார்னிங் டியூட்டி, ஈவினிங் டியூட்டி, நைட் டியூட்டி இந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலை பொறுத்து சில டைமில் வந்து 2 ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டி அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலை பொறுத்தே இருக்கும். பட் நர்சிங்கை பொறுத்தளவு ஃப்ளெக்சிபிளாக டியூட்டி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிகாஸ் வந்து பேஷண்ட் வந்து டெத் ஆயிரும், ஃபேமிலிஸ் நிறைய பேர் சண்டை போடுவாங்க. நார்மலாகவும் எதுக்கு மெடிசன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, என்ன டைமிங், இது ஏன் இப்படியாச்சு, டாக்டரை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு நீங்கள் வந்து கொஞ்சம் லெஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒர்க் லோடும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து டியூட்டி ஹவர்ஸும் ஒரு சில டைம் கம்மியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரேர் நைட் டியூட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, நர்சிங்கில் மெடிக்கேஷன் யாராவது சப்போஸ் நடந்துட்டால் அட்லாஸ்ட் நர்சிங்கை வந்து ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஸோ நர்சஸ் இப்போ வந்து கேர்ஃபுல்லாக மெடிக்கேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதர் பேராமெடிக்கல் பொறுத்தவரை அவங்களுக்குமே ஒர்க் லோடு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் வந்து இந்த அளவுக்கு அதிகம் சொல்ல முடியாது. லீகலாக எதுவுமே அவங்களால பாதிக்காது. ஸோ ஒர்க்கு பண்ண மாதிரி இருக்கும் தவிர, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் தவிர இந்த அளவுக்கு யாருமே அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ஜாப். பட் இதில் நீங்கள் நர்சிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் நர்சிங்கை பொறுத்தளவு லாட்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. 100% வந்து ஜாப்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணலாம், அதர்வைஸ் ஃபாரின் கண்ட்ரி எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் இருக்குது. ஸோ எய்ம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இஎஸ்ஐ ட்ரை பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாமும் 100% இருக்குது. அதுக்கும் நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் வேகன்சி வந்து நர்சிங் இருக்குது. பட் அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் உங்களுக்குமே இருக்குது. பட் வந்து லோவர் லெவல் ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் வந்து வேகன்சியை பொறுத்தளவு நர்சிங் தான் அதிகமான வேகன்சி இருக்குது. ஈவன் ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் எங்கே போனாலும் வந்து ஜாப் வேகன்சி 100% வந்து இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் ஸ்கோப், அதாவது ஃபாரின் கண்ட்ரி நிறைய பேர்ஸ் வந்து மெடிக்கல் படிக்கிறது வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நீங்கள் தாராளமாக நர்சிங்கை செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து நர்சிங்க்கு வந்து 100% வந்து ஜாப் வேகன்சி ஃபாரினில் இருக்குது. அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு வேகன்சி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பட் லெஸ் வேகன்சி அதிகமான ஸ்டாஃப்ஸ் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரி
கண்ட்ரிலேயே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் நர்சிங் வந்து இன்சஃபிஷியன்ட்டு, அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் நர்சிங்கை வந்து கண்ணை மூடிட்டு படிக்கலாம். நர்சிங்கை பொறுத்தளவு சவுதி, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, துபாய், கத்தார், இந்த மாதிரி நிறைய அயர்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நானுமே எக்ஸாம்பிள், பிகாஸ் நானுமே சவுதியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நர்சிங் பிடிக்குதோ பிடிக்கல, பட் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வேகன்சி அப்ராடில் இருக்குது. லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுக்கும். பட் இருந்தாலுமே இந்த 2 கோர்ஸில் என்ன கோர்ஸஸ் பெஸ்ட்டு கோர்ஸஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ படித்து முடிச்சதும் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸஸ்னால் அது நர்சிங். பேராமெடிக்கல் இருக்கான்னு கேட்டால் அதுவுமே இருக்குது, கொஞ்சம் ரேர் வேகன்சி. கவர்மெண்ட் சேலரி, அதிகமான சேலரி கிடைக்கக்கூடிய கோர்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே நர்சிங் இருக்குது. பேராமெடிக்கல் பொறுத்தளவு உங்களுக்குமே அதிகமான சேலரி கிடைக்கக்கூடிய நிறைய கோர்ஸஸ் இருக்குது. கம்பேரிங் டு நர்சிங்கை விட கொஞ்சம் கம்மி சேலரி கிடைக்கும். அது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது நர்சிங்கை பொறுத்தளவு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பேராமெடிக்கல் பொறுத்தளவு கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். அப்ராடில் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய கோர்ஸஸ்னால் அது நர்சிங் தான் இருக்குது. பேராமெடிக்கல் இருக்குது, பட் லெஸ். ஃபீஸ் பொறுத்தளவு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங், பேராமெடிக்கல் எந்த கோர்ஸஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் படித்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக நான் லாஸ்ட்டு ஒரு ஹானஸ்ட் ஒரு ரிப்ளை சொல்கிறேன். ஸோ நர்சிங்கை உங்களால் பேஷண்ட்டோட ஒர்க் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நர்சிங்கை படிங்க. பிகாஸ் வந்து நர்சிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும், படிக்கிறத விட ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் ஃபாரின் பொறுத்தளவு உங்களுக்கு சேலரி லேக்ஸ்க்கு மேலே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நர்சிங் பிடிச்சா படிங்க. அண்ட் சேம் டைமில் அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு ஒர்க்லோடு கம்மியாக இருக்கும், ஃபாரினில் வேகன்சி கம்மி. இது வரைக்கும் யாருமே சொல்லாத நர்சிங்கை பற்றி சீக்கிரம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து நர்சிங் படித்தா நர்சிங் மட்டுமே ஆக மாட்டீங்க, அதுலேயும் நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணலாம், சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணலாம், குவாலிட்டிலேயும் ஒர்க் பண்ணலாம், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம், நீங்கள் நர்சிங்லேயும் நர்சிங் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நர்சிங்கில் நிறைய குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சைடு வேண்டாம்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி படிக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். அதர் பேராமெடிக்கல் பொறுத்தளவு அதுலேயும் ஹையர் கோர்ஸஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் முடிச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் சேம் டைமில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நர்சிங்கில் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக எடுத்து படிச்சிடாதீங்க. படித்தது ஓகே, படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களால் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண முடியுமா, உங்களுக்கு பிடிக்குமா, பிடிச்சிருந்தா இந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் ப்ளஸ் நர்சிங் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும், ஃப்ரீயாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டைமில் அப்ளை பண்ணணும், இதை பற்றி நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் அட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.